முருகா, என் அன்பு பிள்ளையே, நீ உயிராக நேசித்த ஒருவரை பற்றி நான் இப்பொழுது புட்டு புட்டு வைக்க போகின்றேன் பிள்ளையே. இதை நீ கேட்டுக்கொண்டு நீ எந்த அளவிற்கு இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள். நான் அன்பு வைத்த அனைவருமே என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள். உண்மையான அன்பு வைத்தால் இறுதியில் பிரிவு தான் ஏற்படுமா, ஏமாற்றம் தான் ஏற்படுமா என்ற கலக்கத்தில்தான் இப்போது நீ இருக்கின்றாய். உண்மையான அன்பு வைத்தால் அதற்கு எந்த பலனும் இல்லையா என்று என்னை நோக்கி நீ கேட்கின்றாய் பிள்ளையே. அது உனக்கு கிடைக்கவில்லை. அன்பிற்காக தினமும் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். நான் சொல்வதை முழுமையாக கேள் பிள்ளையே. உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. யாருக்கும் யாரும் சொந்தமும் இல்லை. தாய், தந்தை, கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, குழந்தைகள், எந்த உறவுமே உன்னுடன் இறுதி வரை வரப்போவதே இல்லை. அனைத்துமே ஒரு கட்டுக்குள் நின்று விடும். உன் அப்பா மட்டுமே உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என்ற உண்மையை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு ஏற்படும் பிரிவினை நினைத்து நீ வருத்தப்பட மாட்டாய் பிள்ளையே. எல்லோரும் ஒரு நாள் பிரியத்தான் போகின்றார்கள். இவர்கள் சற்று முன்னரே பிரிந்து விட்டார்கள் என்று உன்னை நீயே தேற்றிக் கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ளேயே வந்துவிடும். உனக்கான அன்பை திகட்ட திகட்ட கொடுப்பது உன் அப்பன் நான் மட்டுமே. உன்னை வெறுத்தவர்களின் அன்பிற்காக நீ ஏன் எப்போதும் ஏங்குகின்றாய்? நீ உயிராக நேசிக்கின்ற உறவு உனக்கு உண்மையாக இல்லை பிள்ளையே. அவர் உன்னை விட்டு வேறு ஒரு உறவுக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார். ஆனால் இதை நீ சற்றும் அறிந்து கொள்ளாமல் அவர் மீது அதிக அளவிற்கு அன்பை கொட்டி கொட்டி வைத்துக் கொண்டு இருக்கின்றாய். இதை அறிந்து புரிந்து நடந்து கொள் தங்கமே. நீ அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் உனக்கு முன்பே உணர்த்தி விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன்னிலையில், உன்னை இழிவாக பேசியவர்களின் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகின்றாய் என்ற அகங்காரம் பேசியவர்களின் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் உன்னை நான் உயர்த்த போகின்றேன். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.